rejoice that we are in a church, we got right doctrines and we preach the right doctrines. நமக்கு ஒரு சபை இருக்கிறது, நாம் சரியான உபதேசத்தை கொண்டிருக்கிறோம், சரியான உபதேசத்தை பிரசங்கிக்கிறோம் என்று நாம் சந்தோஷப்படலாம். But we may not know God. ஆனாலும் தேவனை அறியாமல் இருக்க முடியும். I have seen people like that. நான் அப்படிப்பட்ட மக்களை பார்த்திருக்கிறேன். It's possible for people in our churches who have strong self-determination to come to some type of victory over sin. பாவத்திலே ஒரு விதமான வெற்றியை அடையும்படியாக உறுதியான தீர்மானம் கொண்டவர்கள் நம்முடைய சபையில் இருக்கிறார்கள். Who like the power they have in yoga. யோகாவிலே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை sort of a self control. சுய கட்டுப்பாடு. And with that self control they are able to control their dirty thoughts. அந்த சுய கட்டுப்பாட்டின் மூலமாக தங்களுடைய அசுத்தமான சிந்தைகளை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். Control their anger. தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். And it looks like they've got victory over sin. பாவத்தின் மேல் இவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் போல காட்சியளிக்கிறது. But when you fellowship with them, you don't taste the spirit of Jesus Christ. ஆனால் அவர்களோடு கூட நீங்கள் ஐக்கியப்படும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆவியை ருசிக்க முடியவில்லை. So they've got the doctrine, we must get victory over sin. நாம் பாவத்தின் மேல் ஜெயம் பெற வேண்டும் என்ற உபதேசத்தை அறிந்திருக்கிறார்கள். But they don't know Jesus. ஆனால் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். And so we don't find in them a humble, broken spirit. ஆகவே அவர்களிடத்திலே ஒரு தாழ்மையான ஒரு நொறுங்கின ஆவியை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. There are elder brothers like that. சில மூப்பர்கள் அப்படி இருக்கிறார்கள். Very strong. மிகவும் வலிமையானவர்களாக இருக்கிறார்கள். Victory. ஜெயத்திலே ஒரு வெற்றி. But ஜெயம் பெற்ற வாழ்க்கை. when you get close to them, you feel that they don't know Jesus. ஆனால் அவர்களை நெருங்கி சேரும் பொழுது அவர்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். The most important thing is that to know Jesus personally. மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்வதாகும். All of you young people must really seek to know Jesus as a personal friend. வாலிபர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஒரு சிநேகிதனாக தனிப்பட்ட நண்பனாக அறிந்து கொள்வது நல்லது. From the time I was born again as a young man, நான் ஒரு வாலிபனாய் மறுபடியும் பிறந்த நேரத்திலிருந்து I did not understand so many doctrines then. அந்த நாளிலே பல உபதேசங்களை நான் விளங்கிக் கொள்ளவில்லை. But I really sought to know Jesus as a friend. ஆனால் இயேசுவை ஒரு நண்பனாக ஆக்கும்படியாக நான் உண்மையாலுமே தேடினேன். To talk to him and him talk to me. அவரிடத்திலே நான் பேசுவது, அவர் என்னிடத்திலே பேசுவது. This is the true Christian life. இதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. And I want to encourage all of you, especially elder brothers, seek to know Jesus. உங்கள் எல்லாரையும் விசேஷமாக மூப்பர்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாய் முயற்சியுங்கள். Why is it sometimes you find brothers can't fellowship with each other? ஏன் சில சகோதரர்கள் ஒருவர் ஐக்கியப்பட முடியாமல் இருக்கிறார்கள்? I've seen that quite a lot. நான் அதிகமாக அப்படி பார்த்திருக்கிறேன். Even in our CFC churches. நம்முடைய CFC சபைகளிலும் கூட Two brothers, they got exactly the same doctrine, but they can't fellowship with each other. இரண்டு சகோதரர்களுக்கு அதே உபதேசம் தான் இருக்கிறது, ஆனால் அவர்கள் இருவர் ஐக்கியப்பட முடியவில்லை. And both are very zealous. இருவருமே வைராக்கியமுள்ளவர்கள். Very zealous to serve God. தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மிகுந்த வைராக்கியமுள்ளவர்கள். And they've got some degree of self-controlled holiness. ஆனால் சுய கட்டுப்பாட்டு நிமித்தமாய் வரக்கூடிய ஓர் அளவுக்கு இருக்கக்கூடிய பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையில காணப்படுகிறது. But it has not come out of a knowledge of Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நிமித்தமாய் வரக்கூடிய பரிசுத்தம் அல்ல. And that can finally destroy God's work. இது கடைசியாக தேவனுடைய வேலையை அழித்துவிடும். And that is what has happened in so many denominations. பல ஸ்தாபன சபைகளிலே, சபை பிரிவுகளில் இதுதான் நடந்திருக்கிறது. So many wonderful churches were started by great men of God. மிகப்பெரிய தேவ மனிதர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பல சபைகள் hundreds of years ago. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக. You see something like many denominations that we have today. இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பற்பல சபை பிரிவுகள். If you see the history of them, அந்த சபை சரித்திரத்தை பாருங்கள். Where it began, it was a real godly man. அந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த ஆரம்பித்த ஸ்தாபகர் மிகுந்த தேவபக்தியுள்ள மனிதனாய் இருந்தார். And that godly man was really walking the narrow way and knowing Jesus. அந்த தேவபக்தியுள்ள மனிதர் அவர் உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவை அறிந்தவராய் நெருக்கமான வழியிலே நடந்தவராய் இருந்தார். And his followers worked with him. அவரை பின்பற்றுகிறவர்களும் அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். They were his fellow workers. அவர்கள் எல்லாரும் அவரோடு கூட சேர்ந்து உடன் ஊழியர்களாய் இருந்தார்கள். But ஆனால் they did not know God. They knew the founder. அவர்கள் தேவனை அறியவில்லை, அந்த ஸ்தாபகரை தான் அறிந்திருந்தார்கள். And so because they knew the founder and the founder had such a godly life, they also came to some godly life. அவர்கள் இந்த ஸ்தாபகரை அறிந்திருந்தார்கள், ஸ்தாபகர் தேவ மனுஷனா இருந்தபடினாலே அவரோடு கூட உள்ள பழக்கத்தினாலே இவர்களும் சற்று தேவ பக்தியுள்ள வாழ்க்கை அடைந்தார்கள். We have to learn from that. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். I have seen that in many groups. அநேக குழுக்களிலே இவைகளை நான் பார்த்திருக்கிறேன். The followers don't know Jesus, they know the founder.
பின்பற்றுகிறவர்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள், ஆனால் ஸ்தாபகரை நன்றாக அறிந்தவர்களாக and they know இருக்கிறார்கள், the doctrine. உபதேசத்தை நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். So when the founder of that movement died hundreds of years ago, அந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மரித்து விட்டார். then the followers, they don't know God so well. அவர்கள் நன்றாக இயேசுவை தேவனை அறியவில்லை, They know the doctrine. உபதேசத்தை அறிந்திருந்தார்கள். The founder is gone. இப்பொழுது ஸ்தாபகர் மரித்து விட்டார். Now they find it very difficult to fellowship with each other. இப்பொழுது ஒருவரோடு ஐக்கியப்படுவதற்கு அவர்கள் அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள். So I want to warn you, brothers, don't think that everything is all right with you. ஆகவே உங்களிடத்தில் எல்லாமே நேர்த்தியாகத்தான் இருக்கிறது என்று நீங்கள் தயவு செய்து எண்ண வேண்டாம். உங்களை நான் எச்சரிக்கிறேன். If we have holiness and we are not able to fellowship with other believers, something is wrong with that holiness. உங்களுக்கு பரிசுத்தம் இருக்கிறது, ஆனால் மற்ற விசுவாசிகளோடு கூட மற்ற நபர்களோடு ஐக்கியப்பட முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பரிசுத்தத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. Our fellowship with others is a test of our holiness. நாம் மற்றவர்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியமானது நம்முடைய பரிசுத்தத்திற்கு ஒரு தற்பரிசோதனையாக அடையாளமாக இருக்கிறது. You know, John says in 1 John 4, 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்கிறார் like this, இது போல சொல்கிறார். verse 20. 20ஆம் வசனம். If someone says, I love God and hates his brother, he's a liar. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். The one who cannot love his brother whom he has seen, how can he love God whom he cannot see? தான் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? So I would say that also about fellowship. ஐக்கியத்தை குறித்தும் கூட நான் இப்படி சொல்லுவேன். Supposing you think you're a very godly brother நீங்கள் மிகுந்த தேவபக்தியுள்ள சகோதரன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், or sister, அல்லது தேவபக்தியுள்ள சகோதரி என்று and you எண்ணிக்கொண்டிருக்கிறாய். say, I have fellowship with God, நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், but you can't have fellowship with that other brother. ஆனால் இன்னொரு சகோதரனோடு கூட உன்னாலே ஐக்கியப்பட முடியவில்லை. You can fellowship only with those who obey you in everything. எல்லா காரியத்திலேயும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும் நீங்கள் அவர்களோடு கூட மட்டும் ஐக்கியப்பட முடிகிறது. That is not fellowship. அது ஐக்கியம் அல்ல. That is like ruling like a Maharaja. அது ஒரு மகாராஜா ஆளுகரை செய்கிறது போல. There are a lot of people like that. அநேக மக்கள் அப்படி இருக்கிறார்கள். They like to have so many people just obeying them, and they call that fellowship. தங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்கள் கொஞ்சம் பேரை வைத்துக் கொண்டு அவர்களோட இவர்கள் அளவதன் மூலமாக அது ஐக்கியம் என்று அழைக்கிறார்கள். It's not fellowship. அது ஐக்கியம் அல்ல. It's a deception. அது ஒரு வஞ்சனை. It's better to discover it now rather than discover it when Christ comes back. கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுது இதை கண்டுபிடிப்பதை காட்டிலும் இப்பொழுது கண்டுபிடிப்பது நல்லது. That is happening in our CFC churches. நம்முடைய CFC சபைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. I have to speak plainly about it. நான் இதை குறித்து வெளியரங்கமாக பேச வேண்டியிருக்கிறது. But those leaders think I have fellowship with God. ஆனால் அந்த தலைவர்கள் நான் தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று எண்ணுகிறார்கள். You are deceiving yourself. நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are a strong person with a lot of self control. சுய கட்டுப்பாடு நிறைந்த உறுதியான ஒரு மனிதனாய் இருக்கிறாய். But you cannot fellowship with another strong person. இன்னொரு வலிமையான ஒரு சகோதரனோடு கூட ஐக்கியப்பட முடியவில்லை. And the devil tells God, look at that person. பிசாசு தேவனை பார்த்து சொல்லுகிறான், இந்த ஆளை பார்த்தீரா ஆண்டவரே? You say he is a great believer, but he can't fellowship with that other person. அவர் பெரிய விசுவாசி என்று சொல்லுகிறார், ஆனால் அவராலே மற்றவரோடு கூட ஐக்கியப்பட முடியவில்லை. So is the devil saying that about you? உங்களை குறித்து பிசாசு அப்படி சொல்லுகிறானா? Let me read this verse like this. இந்த வசனத்தை நான் இப்படி வாசிக்கட்டும். If somebody says I have fellowship with God, நான் தேவனிடத்திலே ஐக்கியப்படுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் and he cannot fellowship with his brother, தன் சகோதரனோடு கூட ஐக்கியப்பட முடியவில்லை who's என்றால், got the same doctrine, அதே உபதேசத்தை வைத்திருக்கக்கூடிய சகோதரன், but who is as strong as he is, ஆனால் தான் இருக்கிறது போல மிகவும் வலிமையா இருக்கிறான், he is a liar. அவன் ஒரு பொய்யன். If you can fellowship only with weaker brothers, உங்களை காட்டிலும் பலவீனமான சகோதரனோடு கூட மட்டும் நீங்கள் ஐக்கியப்படுகிறவர்களா இருந்தால், that is not fellowship. அது ஐக்கியம் அல்ல. That is ruling like a king. அது ஒரு ராஜா ஆளுகை செய்கிறது போல ஆளுகை செய்வது. It's what Jesus said, being a benefactor. உபகாரி என்று இயேசு சொன்னார். We are not supposed to be like that. நாம் அப்படி இருக்க கூடாது. The test of your fellowship is, can you fellowship with someone who is as strong a believer as you are? உங்களை போலவே வலிமையான ஒரு விசுவாசியா இருக்கக்கூடிய இன்னொருவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட முடிகிறதா என்பதுதான் உங்களுடைய ஐக்கியப்படக்கூடிய தன்மையினுடைய தற்பரிசோதனை. Who will not listen to you? உங்களுக்கு செவி கொடுக்காத இன்னொரு நபர், who disagrees with you, உங்களோடு கூட ஒத்துக்கொள்ளாத ஒரு நபர், but who loves Jesus, ஆனால் அவர் இயேசுவை நேசிக்கிறார், and who has the same doctrine. இதே உபதேசத்தை அவர் வைத்திருக்கிறார். If you cannot fellowship with such a person, you are deceiving yourself that you are holy. இப்படிப்பட்ட நபரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்தவான் என்று சொல்லி எண்ணி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். I have said this many times, பல சமயங்களில் சொல்லியிருக்கிறேன். and I say,
If you don't take it seriously, you're going to suffer a lot of eternal loss when Christ comes back. நீங்கள் இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கிறிஸ்து வரும்பொழுது நித்தியமான அநேக ஒரு இழப்பை நீங்கள் சந்திப்பீர்கள். See, if two people are both walking the narrow way, இரண்டு பேர் நெருக்கமான வழியில நடக்கிறார்கள், they will definitely have fellowship with each other. கண்டிப்பாக ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்பார்கள். Because that narrow way leads to God. ஏனென்றால் அந்த நெருக்கமான வழியானது தேவனை நடத்தி செல்கிறது. You can walk that narrow way only if you are in fellowship with God. தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தால் மட்டுமே நீங்கள் நெருக்கமான வழியில நடக்க முடியும். And if you have fellowship with God, you'll have fellowship with other people walking that way. தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் இந்த வழியில் நடக்கக்கூடிய மற்ற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பீர்கள். That is the only way we can build a church. இந்த வழியில் மட்டுமே நாம் ஒரு சபையை கட்ட முடியும். A church which is built like a body. சபையானது ஒரு சரீரமாக கட்டப்படுகிறது. So you need to ask yourself whether the brothers in your sisters in your church are being built together as a body or they are just slaves to listen to you. உங்களுடைய ஸ்தல சபையில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒரு நல்ல சரீரமான ஐக்கியமாக கட்டப்பட்டிருக்கிறார்களா அல்லது உங்களுக்கு அடிமைகளாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. I fear that is happening. இது நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் பயப்படுகிறேன். Some of our churches. நம்முடைய சபைகளிலே சில சபைகள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்து பயப்படுகிறேன். And the elder brother is just fooling himself that he is doing a good work. நல்ல ஒரு ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இந்த மூப்பர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். He may be very zealous. ஒரு வைராக்கியமுள்ள மூப்பராக இருக்கலாம். But he's more like a Pentecostal pastor than an humble elder brother. ஒரு தாழ்மையான மூத்த சகோதரராக இருப்பதை காட்டிலும் அவர் ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டரை போல இருக்கிறார். He likes to control everything and run everything his way. எல்லாவற்றையும் தான் விரும்புகிறபடி ஆளுகை செய்யவும் தான் விரும்புகிறபடியே நடத்தவும் விரும்புகிறார். You know, the apostle John was living at a time when so much backsliding had come into the churches. சபைகளுக்குள்ளாக எவ்வளவோ பின்மாற்றங்கள் வந்த அந்த நாட்களிலே இந்த அப்போஸ்தலன் யோவான் வாழ்ந்து கொண்டிருந்தார். You read in Revelation 2 and 3 what a terrible condition those 5 of those churches were. வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே இந்த 5 சபைகளுடைய மிக பரிதாபமான நிலைமையை நீங்கள் அங்கே வாசிக்கிறீர்கள். John was so burdened. யோவான் இதை குறித்து மிகுந்த பாரமுடையவராய் இருந்தார். These people call themselves Christians and look at the condition of their church. இந்த மக்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அந்த சபையினுடைய நிலைமையை பாருங்கள். And so he wrote a letter. ஆகவே அவர் கடிதத்தை எழுதுகிறார். And in that letter he is speaking about fellowship. அந்த கடிதத்திலே அவர் ஐக்கியத்தை குறித்து பேசுகிறார். 1 John 1. 1 யோவான் 1ஆம் அதிகாரம். We are declaring this to you, he says, verse 3, that you might have fellowship with us, and our fellowship is with the Father, Jesus Christ. நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் கிறிஸ்துவோடும் குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்கிறார். இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். That is why I am writing these things. ஆகவே தான் இதை உங்களுக்கு அறிவிக்கிறேன், so எழுதுகிறேன். that we can have fellowship. நமக்குள்ளாக ஐக்கியம் உண்டாகும்படியாக இதை எழுதுகிறேன். If we don't have fellowship, we can't build the body of Christ. ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையை கட்ட முடியாது. The Old Testament Israelites did not have fellowship. பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக ஐக்கியம் இல்லை. They were a congregation who admired Moses. அவர்கள் மோசேயை மெச்சிக்கொண்ட புகழ்ந்த ஒரு சபையாராய் இருக்கிறார்கள். And today also there are many big churches, they admire the preacher. இன்றைக்கும் கூட அநேக பெரிய சபைகள் மெகா சபைகள் இருக்கிறது, அந்த பிரசங்கியாரை மெச்சிக்கொள்ளுகிற கூடியவர்களாய் இருக்கிறார்கள். That is not a church. அது ஒரு சபை அல்ல. That is a congregation, like Old Testament congregation. அது பழைய ஏற்பாட்டிலே உள்ளதான ஒரு கூட்டத்தை போல, ஒரு கூட்ட மக்களை போல தான் இருக்கிறார்கள். There is no fellowship with one another. அங்கே அவர்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் இல்லை. It's like you go to a cinema theater and 4,000 people are sitting there. ஒரு சினிமா அரங்குக்கு போங்கள், அங்கே 4000 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். What is that? It's a big crowd, but there's no fellowship there. அது என்னவென்றால் அது ஒரு பெரிய கூட்டம், ஆனால் அங்கே அவர்களுக்குள்ளே ஐக்கியம் இல்லை. So nowadays there are many people in many parts of the world building congregations like that. இன்றைக்கு உலகத்திலே பல பகுதிகளிலே இது போன்ற பெரிய கூட்டங்களை அவர்கள் சேர்க்கிறார்கள். And we have to be very careful that doesn't happen to us. நமக்கு இது நடைபெறக்கூடாது என்று சொல்லி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். We must emphasize fellowship. ஐக்கியத்தை நாம் வலியுறுத்த வேண்டும். And it must begin with the elder brothers. அது மூப்பர்கள் மத்தியிலே தான் முதலாவது ஆரம்பிக்க வேண்டும். So if any of you elder brothers are not able to have fellowship with other elder brothers, I have to tell you there's a serious disease in your system. ஆகவே எந்த மூப்பராவது மற்ற மூப்பரோடு ஐக்கியப்பட முடியவில்லை என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக கொடிதான ஒரு வியாதி இருக்கிறது என்று அர்த்தம். Please get a check up before God. தேவனுக்கு முன்பாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். Before this cancer spreads and finally destroys you. இந்த புற்றுநோயானது பரவி கடைசியிலே உங்களை கெடுத்துவிடும், அழித்துவிடும். This is happening in different places. பல இடங்களிலே இது நடந்து கொண்டு வருகிறது. Kerala, Tamil Nadu.
கேரளாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி It's the way the devil is trying to come into our midst and hinder the work of God. இப்படித்தான் பிசாசு நம்முடைய மத்தியிலே வந்து தேவனுடைய ஊழியத்தை வேலையை தடை செய்கிறான். Ask yourself this question. இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். Is there a brother with whom you had very good fellowship some time ago, maybe 20 years ago? 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சகோதரனோடு கூட எனக்கு நன்றாக ஐக்கியம் இருந்தது என்று நீங்கள் சொல்ல முடிகிறதா? But it is not there today. ஆனால் இன்றைக்கு அந்த ஐக்கியம் இல்லை என்று சொல்கிறீர்களா? Just stop for a moment and think about it. கொஞ்ச நேரம் எல்லாவற்றையும் நிறுத்தி வைத்து விட்டு எண்ணி பாருங்கள். Why is that happening? ஏன் இது நடந்து கொண்டிருக்கிறது? Something is wrong. ஏதோ ஒன்று தவறு. I have to say, you don't know Jesus. நீங்கள் இயேசுவை அறியவில்லை என்று தான் நான் Because if உங்களுக்கு you சொல்ல know வேண்டும். Jesus, you'll definitely have fellowship. நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஐக்கியப்படுவீர்கள். You could be very big in your own thinking. உங்களுடைய சொந்த எண்ணத்திலே நீங்கள் பெரியவர்களாக இருக்கிறீர்கள். That could be the reason. அதுதான் காரணமாக இருக்கலாம்.